டியாகோ கார்சியா தீவுகள் மீது இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. டியாகோ கார்சியா தீவுகள்ங்கிறது ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. 2000 கிலோமீட்டர்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் அட்டாக் பண்ண முடியும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் அட்டாக் பண்ண முடியும். இந்த அளவுக்கு தூரம் செல்லுகிற செல்ஸ் தான் எங்களிடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க அடிச்சிருக்கிறது 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மிசைல் அடிச்சிருக்காங்க. மிசைலுக்கு பேரெல்லாம் அவங்க இன்னும் சொல்லல. இந்த தாக்குதல் டியாகோ கார்சியா மீதான தாக்குதல் ஆகல. இடையிலேயே வான்வழியிலேயே அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. அது வேற விஷயம். ஆனால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க நோன்பு பெருநாளை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் உறவுகளுக்கும் அல்லாஹு தாலா நிறையவே அருள் புரிய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் இந்த வீடியோவில் நம்ம அத்தனை பேரும் புரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலான வார் இன்று தனியும் நாளை தனியும் என்கிற பேச்சுக்களுக்கு மத்தியில் பெரும்பாலும் இப்பொழுது வெஸ்டர்ன் மீடியாக்களே இந்த யுத்தம் வெகு சீக்கிரம் முடிவுக்கு வராது என்கிற நிலையை எடுத்திருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், அமெரிக்காவே யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயாரானாலும் ஈரான் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயாரில்லை. ஈரான் மிக முக்கியமான ஒரு விவகாரத்தில் கவனமாக இருக்கிறது. என்னன்னு கேட்டால், யுத்த நிறுத்தத்திற்கு நாங்கள் தயார். எப்படியான யுத்த நிறுத்தம்னா பெர்மனன்ட் சீஸ்ஃபயர். இனிமேல் இஸ்ரேலோ அமெரிக்காவோ எங்களை நோக்கி எந்த தாக்குதலும் நடத்தக்கூடாது என்று சர்வதேச நாடுகள் எங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும். ஏன்னா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கும்போது தான் எங்கள் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. கடந்த நேரமும் இதே தான் செஞ்சாங்க, இப்பொழுதும் அதே தான் செய்கிறாங்க. அதனால் நாங்கள் அவர்களோடு சமாதானத்துக்கு தயாரில்லை, அவர்களை நம்ப முடியாது என்பதில் ஈரான் தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி எங்கள் மீது எத்தனை தாக்குதல் நடத்தப்பட்டாலும், எங்களுடைய எத்தனை தலைவர்கள் கொல்லப்பட்டாலும் நாங்கள் பதிலடி கொடுத்து கொண்டே இருப்போம். எத்தனை நாட்களுக்கு என்றாலும் எங்களோடு சண்டை பிடிப்பதற்கு அவர்கள் தயார் என்றால் நாங்கள் சண்டை பிடிக்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை தாண்டி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு என்ன பண்ணாருன்னா, நாங்கள் ஈரானுடைய நிறைய மிசைல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். அமெரிக்கா அதிபர் சொன்னார் 80% அழிச்சிட்டோம்னு. இவர் என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு மிசைல் தயாரிக்க முடியாது, மிசைல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் எத்தனை நாட்களுக்கு என்றாலும் தாக்குப்பிடிக்கிற அளவுக்கு எங்களிடத்தில் மிசைல் இருக்கிறது. அதை பற்றிய கவலை இஸ்ரேலுக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களை அடிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இந்த செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பரவிக்கொண்டிருந்த நிலையில தான் இன்றைக்கு அதிகாலை மிக முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய எல்லா செய்திகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஏன்னா 2 நாட்களுக்கு முன்பதாக உலகத்திலேயே மிக பயங்கரமான, யாராலும் அடையாளம் காண முடியாத, ஒளிந்து சென்று ரேடாருக்கு மறைந்து சென்று தாக்குதல் நடத்துகிற உலகின் நம்பர் 1 தாக்குதல் விமானம் F-35 விமானங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. இது உலகத்துக்கே ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த F-35 வச்சு தான் அமெரிக்கா வல்லரசு என்கிறதே காட்டிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாதுகாப்புக்கு வருவோம், சவுதியை பாதுகாப்போம், பஹ்ரைனை பாதுகாப்போம், துபாயை பாதுகாப்போம், குவைத்தை பாதுகாப்போம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது இந்த F-35 வச்சு தான். இதை வச்சு தான் காசா மக்களை அழிச்சது, யமனில் குண்டு போட்டது, ஈராக்கில் குண்டு போட்டது, எல்லாமே இதை வச்சுக்கிட்டு தான். அந்த விமானத்தை யாரும் தொட முடியாதுன்னு இருந்த நிலையில் அதை சுட்டு வீழ்த்தியது ஈரான். எனவே F-35 விமானங்களை அடையாளம் கண்டு சுட்டு வீழ்த்துகிற மாபெரும் ஆயுதம் ஒன்று ஈரானிடத்தில் இருக்கிறது என்பது நிரூபணம் ஆகியிருந்தது. அதைத் தொடர்ந்து ஷாக்குக்கு மேல் ஷாக் கொடுக்குறேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இன்னைக்கு பெருநாள் தினத்தில் இன்னொரு ஷாக்கையும் தந்திருக்கிறாங்க. அது என்ன ஷாக் தந்திருக்கிறாங்கன்னு கேட்டால், டியாகோ கார்சியா தீவுகள் மீது இன்றைக்கு ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. டியாகோ கார்சியா தீவுகள்ங்கிறது ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஈரான் தாக்குகிறது அப்படின்னு கேட்டால், தனக்கு மேலே இருக்கக்கூடிய இஸ்ரேலை தாக்குது, தனக்கு இடது பக்கம் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே மாதிரி கடலில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மேலே தாக்குதல்களை நடத்துகிறார்கள். ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஈரானுடைய இதுவரைக்குமான யுத்த திட்டமாக இருந்தது. டியாகோ கார்சியா என்கிற ஒரு தீவு, மக்கள் வசிக்காத முழுவதும் மிலிட்ரி இருக்கக்கூடிய தீவு. அதில் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ், அவங்களுடைய இராணுவ தளபாடங்கள் இருக்கிறது. அதே மாதிரி யூகேயினுடைய ஃபோர்ஸஸும் இராணுவ தளபாடங்களும் இருக்கிறது அங்கே.
குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய இந்த குண்டுவீச்சு விமானங்கள் F-35, F-16, F-22 இந்த விமானங்கள், B-2 வகையான அந்த பங்கர் பஸ்டர் பாம் போடக்கூடிய விமானங்கள், இந்த மாதிரி விமானங்கள் எல்லாமே எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இந்த டியாகோ கார்சியா தீவுகளில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த டியாகோ கார்சியா தீவு ஈரான்ல இருந்து நம்ம இலங்கைக்கெல்லாம் கீழே, ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நீங்கள் வரைபடத்தில் பார்க்க முடியும் ஒரு குட்டி தீவு, மக்களே கிடையாது, முழுக்க இராணுவ தளம் தான் இருக்கிறது. இந்த தீவு 4000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே ஷாக் என்னன்னு கேட்டால், இவ்வளவு நாளாக ஈரான் சொன்னது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற மிசைல் தான் எங்களிடத்துல இருக்குது. நம்ம வீடியோ எல்லாத்துலையும் நம்ம கூட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2000 கிலோமீட்டர்னா ஈரான்ல இருந்து இஸ்ரேல் வரைக்கும் அட்டாக் பண்ண முடியும், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் அட்டாக் பண்ண முடியும். இந்த அளவுக்கு தூரம் செல்லுகிற மிசைல்ஸ் தான் எங்களிடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அவங்க அடிச்சிருக்கிறது 4000 கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய மிசைல் அடிச்சிருக்காங்க. மிசைலுக்கு பேரெல்லாம் அவங்க இன்னும் சொல்லலை. இந்த தாக்குதல், டியாகோ கார்சியா மீதான தாக்குதல் ஆகலை, இடையிலேயே வான்வழியிலேயே அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஈரானால் டியாகோ கார்சியா வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறது. தோஹா கத்தாருக்கான மிக முக்கியமான ஒரு ஆய்வாளருடைய கருத்துக்களை இன்றைக்கு அல் ஜசீரா கோடிட்டு காட்டுகிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த டியாகோ கார்சியா மீதான தாக்குதலை பார்க்கும்போது கண்டம் விட்டு கண்டம் பாய்கிற ஏவுகணையும் ஈரானிடத்தில் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி ஈரானிடத்தில் அமெரிக்கா வரைக்கும் சென்று தாக்குகிற ஏவுகணைகளும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் என்னன்னா, இடையில வந்த ஒரு தகவல், ஈரான் 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்குகிற ஏவுகணைகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது, பாலிஸ்டிக் மிசைல்களை பரிசீலனை செய்கிறது. 10,000 கிலோமீட்டர்னா என்ன அர்த்தம் கேட்டால், அமெரிக்காவுக்கே அடிக்கலாம். அமெரிக்கா இருக்குதுல்ல, அங்கேயே போய் தாக்குதல் நடத்த முடியும். அமெரிக்காவுக்கு அடிக்க முடியும்னா மிச்சம் எல்லா நாடுகளுக்கும் அடிக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் டியாகோ கார்சியாவுக்கு அடிச்சிருக்கிறாங்களா இல்லையா, அந்த அட்டாக்கை திசை திருப்பி மாறி அடித்தாங்கன்னா லண்டன் வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். ஏன்னா 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறத தற்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அமெரிக்கா வரைக்கும் சென்று தாக்குகிற ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடும் என்கிற அச்சம் தற்போது எழுந்திருக்கிறது. எனவே ஈரான் தற்போது உலக நாடுகளை மிரள வைத்திருக்கிறது. ஆல்ரெடி ஹார்முஸ் நீர்நிலையை மூடி வச்சிருக்கிறாங்க. பாபல் மந்தபை இந்த மூடலை நினைச்சு அவங்க மூடிடுவாங்க. எனவே எல்லா போக்குவரத்தும் ஸ்தம்பித்து போய் நிற்கக்கூடிய நிலையில தான் டியாகோ கார்சியா மேலே அவங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதற்கு எந்த அவங்களோட பலமும் கிடையாது, வளமும் கிடையாது என்று உலக நாடுகள் நினைத்த நேரத்தில் தற்போது டியாகோ கார்சியா இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கும் சொல்லியிருக்கிறார், இது எங்க யுத்தமே கிடையாது, நாங்கள் யுத்தத்துக்கு வரவும் இல்லை, நாங்கள் உங்களோட பேசிக்கிட்டு தான் இருந்தோம், பேச்சுவார்த்தை நடத்தும் போது யுத்தத்தை ஆரம்பித்தது நீங்கள், எனவே திருப்பி உங்களை நம்பி பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது. ஃபாரினில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், வெளிநாடுகள், சர்வதேச நாடுகள் பேச்சுவார்த்தைக்கு வாங்க, அமெரிக்கா அந்த உத்தரவாதத்தை தரணும், அந்த உத்தரவாதத்தை நீங்களும் தரணும். திருப்பி அமெரிக்கா அடிச்சதுன்னு சொன்னால் நாங்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் அடிக்க மாட்டோம், உங்களுக்கும் சேர்ந்து அடிப்போம். அதுக்கு தான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து UK, யூரோப் நாடுகள் வந்து சொல்லணும், இனிமே அமெரிக்கா உங்களோட சண்டைக்கு வராது, இஸ்ரேல் உங்களோட சண்டைக்கு வராதுன்னு சொல்லிடணும். மீறி சண்டைக்கு வந்தாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கும் அடிப்போம், உங்களுக்கும் அடிப்போம். இந்த யுத்தம்ங்கிறது பாரிய இழப்பை அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டது. அமெரிக்க அதிபரால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலையை உண்டாக்கி இருக்கிறது. அவர்களுடைய பாரிய விமானம் தாங்கி கப்பல்களான USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட் ஆகிய கப்பல்கள் திரும்பி போய்விட்டது. அதே போன்று ஹார்முஸ் நீர்ப்பரப்பை மொத்தமாக கைப்பற்றி வைத்திருக்கிறது ஈரான். அந்த நீர்ப்பரப்பிலிருந்து நேற்று எந்த கப்பல்கள் வெளியே போகலை. இன்னைக்கு ஜப்பானுடைய ஒரு சில கப்பல்களுக்கும் இந்தியாவினுடைய 2 கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் மாத்திரம்தான் வந்திருக்கிறது. வேறு எந்த கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்படவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் ஈரானை தாக்குவதற்கு UAE துபாயினுடைய தளங்கள் பயன்படுத்தப்பட்டால் துபாயினுடைய மற்ற பல இடங்களுடைய பெயரை சொல்லி அந்த இடங்களை எல்லாத்தையுமே நாங்கள் தாக்குவோம் என்றெல்லாம் இன்றைக்கு ஈரான் அறிவித்திருக்கிறது. எனவே ஈரானுடைய மறைந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கப்பல், விமானம் தாங்கி கப்பலுங்கிறது உலகத்தில் மிக பிரம்மாண்டமான பயங்கரமான ஆயுதம் தான், அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் அந்த பிரம்மாண்டமான ஆயுதத்தை தாக்கி அளிக்கிற ஆயுதம் எங்களிடம் இருக்கிறது. அப்போ யார் பெரிய ஆளுன்னு சொல்லி கேட்டார். அதை இப்போ நம்ம உணர்றோம். இதெல்லாம் அவங்க வெளியே சொல்லவே இல்லை. இப்போ தான் எல்லா நாடுகளுக்கும் அச்சம் வருது. இவன் வெளியே சொல்லாமல் என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கிறானோ. நம்மக்கிட்ட 2000 கிலோமீட்டர் வரைக்கும்னு சொன்னான், இப்போ 4000 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்கிறான். அடுத்து அமெரிக்கா வரைக்கும் அடிப்பான், யூரோப் நாடு எல்லாத்துக்கும் அடிப்பான், லண்டன் வரைக்கும் அடிக்க முடியும். எனவே இனிமேல் ஈரான் என்பது ஒரு கொடிய நிலையை எடுத்திருக்கிறது. அவங்களோட நம்ம மோதிக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு சமாதான நிலைக்கு தான் போகணுங்கிற ஒரு இடத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போ ரெட் லைனை தாண்டி எல்லா இடத்துக்கும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
எனவே ஈரான் தன்னுடைய பலத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஈரான் உலக நாடுகளை மிரள வைத்துக் கொண்டிருக்கிறது, மிரட்டி கொண்டிருக்கிறது, உச்சம் தொடுகிற ஒரு நிலையை அடைந்திருக்கிறது. இந்த யுத்தம் இந்த நிலையில் முடிவுறுமாக இருந்தால் மத்திய கிழக்கின் அசைக்க முடியாத ஒரு வல்லரசாக ஈரான் மாறிவிடும். உலக நாடுகள் மத்தியில மும்முனை வல்லரசுக்கான நிலை ஏற்பட்டுவிடும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு. நம்முடைய செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வார் தொடர்பான எல்லா அப்டேட்டுகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க நோன்பு பெருநாளுடைய நாளில் இருக்கிறீங்க. இன்றைக்கும் அப்பாவிகள் மீதான தாக்குதல்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். ஈரானிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும், சண்டைகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், முழு உலகம் அமைதியாக வாழ வேண்டும், அமைதி உலகுக்கு திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.